மருத்துவக் கல்லூரிகளில் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஹர்ஷினி என்ற மாணவி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக அரசின் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை தரவரிசை பட்டியலில் 917வது இடம் பெற்றிருந்த போதும் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள ஹர்ஷினி, எனவே தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரும் 69% இடஒதுக்கீட்டு முறைதான் இதற்கு காரணம் என்றும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. 50%க்கு மேல் இடஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று 1992ஆம் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்டுள்ள போதும் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதால் தகுதியுள்ள மாணவர்களுக்கு சீட் கிடைக்காமல் போவதாக ஹர்ஷினியின் வக்கீல் வாதிட்டார். இவ்வழக்கு தொடர்பாக தமிழக அரசு ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.